ஸ்தோத்திரப்பா. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரளாய் பெய்யட்டுமே. அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய அருள் ஏராளமாய் பெய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த 2020 ஆண்டில் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று தேவன் என்னோடு பேசினார். நான் இதுவரைக்கும் அவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு தான் இருக்கின்றேன். ஏறக்குறைய 45 ஆண்டுகளாக நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நாளிலேயும் மீண்டுமாக தேவன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீ இன்னும் என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க வேண்டும் என்று சொன்னார். விவரித்து காட்ட வேண்டும் என்று சொன்னார். அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த தம்முடைய ஆவியினாலே நிரப்பினார். தனியாக என்னுடைய ப்ரேயர் ஹாலில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெருமைக்காக சொல்லலை, அவ்விதமாய் நெருக்கப்பட்டேன். அவ்விதமான ஒரு நெருக்கத்தில் இந்த ப்ரேயர் ஹாலில் உட்காந்து நான் அழுத தேவனை நோக்கி மண்டாடக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ஜீவ தண்ணீராய் ஓடினார். அருள் ஏராளமாய் பெய்தது நான் பார்த்தேன். அருளை அவர் ஊற்றிக்கொண்டே இருந்தார். அந்த அருள் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு அவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அப்பொழுது அப்படியே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை என்னை நோக்கி, நான் தரையில் கீழே பாய் விரித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் அப்படியே கடந்து வந்தன என்னை நோக்கி. மேலே இருந்து அவர் பேசினார். மேலிருந்து சத்தம் கேட்டது, நீ என்னுடைய வார்த்தைகளை விவரித்து சொல்ல வேண்டும் என்று. அப்படியாக இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். நானாக ஏற்படவில்லை, தேவனே என்னை ஏற்படுத்தினார் தம்முடைய மிகுந்த கிருபையினால். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அரங்கத்திலே என்ற ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல இருக்கின்றேன். அரங்கத்திலே என்ன நடந்தது? அரங்கத்தில் என்ன நடந்தது? அரங்கம்னா உங்களுக்கு தெரியுமா? ஸ்டேஜ், பெரிய ஒரு மேடை. அந்த மேடையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் சொல்லக்கூடிய சம்பவம் 1882 ஆண்டு கிட்ட நடந்த ஒரு சம்பவம். வின்சென்ட் என்ற ஒருவர் மிகுந்த குதிரை பந்தயத்தில் மிகவும் பிரியமுள்ளவராக இருந்திருக்கின்றார். அவர் இந்த தன்னுடைய பக்கத்து ஊரில் நடந்த குதிரை பந்தயத்தை பார்க்க வந்திருக்கிறார். பார்க்க வந்து அந்த பந்தயத்தில் அவர் பணங்களை கட்டி அவர் அதில் ரொம்ப விளையாட்டாக தீவிரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார். குதிரை ஓட்டப்பந்தயம் முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகிறதுக்கு படகுல சின்ன போட்டுருக்குள்ளா, அப்படி போட்டில் கடலில் போகணும். ஆனால் இவர் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த போட்டு போயிட்டு 5 நிமிடங்களுக்கு முன்பாக அந்த போட்டு போய்விட்டது. இவருடைய பெயர் வின்சென்ட். அப்போ இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த போட்டை விட்டாச்சு, இனிமேல் போட்டு கிடையாது. இவர் ஊருக்கு போகிறதுக்கு போட்டு தவிர வேறு வழியே இல்லை. இந்த ஒன்றில் தான் இவர் பிரயாணம் பண்ண முடியும். மற்றபடி மற்ற எல்லோரும் புகை வண்டியில் ட்ரெயினில் போகிறாங்க, அதுக்கு பிறகு காரில் போகிறாங்க, 2 வீலரில் போகிறாங்க, குதிரை வண்டிகளில் போகிறாங்க. எல்லோரும் அப்படியாய் போய்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இவர் போக வேண்டிய அந்த போட்டு பிரயாணம் இனிமேல் இல்லை. இரவை எங்கே கழிப்பது என்று இவருக்கு தெரியவில்லை. அப்பொழுது ஒரு பெரிய கொட்டகைன்னா உங்களுக்கு தெரியுமா? தேட்ரு. எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் கொட்டகைன்னு தான் சொல்லுவாங்க. நான் இந்த ஊருக்கு திருமணமாகி தூத்துக்குடியில் எனக்கு திருமணமாகி வந்திருக்கும்போது
எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டு பக்கத்தில் ஒரு அந்தோனியார் கோயில் இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெரிய அந்த தியேட்ரு, அதுக்கு பேர் கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொட்டகை எப்படி இருக்கும் அப்படின்னா தகரத்தாலே செய்திருக்கும். சுற்றி எல்லாமே தகரத்தினால அடைச்சிருப்பாங்க. அடைச்சி அந்த ஸ்க்ரீன் மட்டும், சினிமா தேட்டரில் ஸ்க்ரீன் இருக்கலாம், அந்த ஸ்க்ரீன் மட்டும் பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும். சுற்றி எல்லாமே என்ன தான் தகரம் தான். ஆனால் உள்ளே வந்து இந்த ஸ்டீலில் ஒரு நாற்காலி உண்டு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு நாற்காலி இப்படி கை வைக்கலாம் இருக்காது. சும்மா அப்படி ஸ்டாண்டர்டிஸில் இருந்த மாதிரி தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க. அப்படி அந்த தேட்டருக்கெலாம் நான் நிறைய நேரம் போயிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அது பக்கத்தில். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாங்கள் செகண்ட் ஷோ போனால் அங்கே தான் போவோம், நானும் என்னுடைய கணவர். பிள்ளைகளாம் பச்சை பிள்ளைகளாம் நான் வீட்டில் போட்டு நான் தேட்டருக்கு போயிருக்கேன். என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனதே கிடையாது ஆண்டவருடைய கிருபையினால். ஆனால் என்னுடைய கணவனை வந்து ரொம்ப நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். எனக்கு கண்டிப்பாக செகண்ட் ஷோ போகணும். ஏன்னா கடையில் நாங்கள் வந்து கடை வச்சுருந்தோம். அதனால் பகல் நேரம் கடையில் போயிருமா, ஃபஸ்ட்டு ஷோக்கு போக முடியாது, மாட்டி ஷோக்கு போக முடியாது. மதியமும் ஒரு ஷோ இருக்கும். ஃபஸ்ட்டு 6 மணிக்கு ஒரு ஷோ இருக்கும். இரவு 11 மணிக்கு கிட்டக்க 10 மணிக்கு கிட்டக்க ஒரு ஷோ இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நான் போவேன். ரொம்ப தொந்தரப்படுத்தி போவேன். எனக்கு பகலில் கடையில் இருந்தாலும் எனக்கு வந்து என்னுடைய கணவரோடு நான் கண்டிப்பாக போகணுன்ட்டு நான் போயிருக்கேன். அந்த கொட்டகைக்கு பேர் தகர கொட்டகை. மற்றபடி நிறையா தேட்டர் இருக்குது. அதெல்லாம் நல்ல கல்லில் செய்திருக்காங்க. அதெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை. அதிலலாம் ஏறி உள்ளே போகும்போதே பேலஸில் போன மாதிரி இருக்கும், அரண்மனைக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அப்படி தேட்டர் இருக்குது. ஆனால் இது வந்து தகர தேட்ரு. அதான் இதுக்கு வந்து தகர கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் தகர கொட்டகையாக போகிறீங்க சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தகரத்திலே சுற்றி செய்த ஒரு பெரிய அந்த கொட்டகையிலே அரங்கத்திலே ஒரு கூட்டம் நடக்கிறது. அப்போ இவருக்கு போர்டு இல்லை இந்த வின்சென்ட்ங்கிறவருக்கு. அதனால் இவர் என்ன செய்கிறாரு, திருப்பி வாராரு. வந்து எங்கே தங்கலாம் நம்ம இந்த நைட்டை அப்படின்னு சொல்லும்போது இந்த தகர கொட்டகையை இவர் பார்க்கின்றார். அங்கே வெளியே டிஎல் மூடி இன்னும் ஒரு சாங்கி அப்படின்னு சொல்லி இருவர் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஜிட்டல் போர்டு அங்கே இருக்கிறது. உடனே இவங்க என்ன நினைக்காங்க, இது ஒரு குதிரை பந்தயம் போல், இங்கே ஒரு அதாவது நாடக குழு, ஒருவேளை இது ஒரு நாடக குழுவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதிசயமாக இருக்கு அவருக்கு. இப்படி இரவுக்கு பின்பாக இப்படி ஒரு நாடக குழு இருக்குத, சரி உள்ளே போய் பார்க்கலாம், ஆனால் பணம் கிடையாது, இலவசமாக போகலாம் அப்படின்னு உள்ளே போகிறார். உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா அங்கே டிஎல் மூடி என்றதான ஒரு பரிசுத்தவான். நீங்கள் இந்த டிஎல் மூடியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன தெரியாது. டிஎல் மூடி பிரசங்கியார். அவர் மூலமாக அற்புதங்கள் நடக்கும். விசேஷமாக நான் அவருடைய புத்தகங்களை நிறையா படிச்சிருக்கிறேன். எல்லாவற்றிலையுமே மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். டிஎல் மூடி அவர்கள் பிரசங்கம் எடுத்துட்டாச்சுனாலே ஆவிலே ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். ஒருவேளை நம்ம அவரை பார்க்கல, இதுக்கு யாரும் நீங்கள் இந்த செய்தி கேட்குறவங்க யாரும் பார்த்துருக்கீங்களா தெரில. ஏன்னா இது 1882 84வது ஆண்டு நடந்தது. நம்மளாம் அந்த காலத்தில் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இப்போ அவருடைய ஃபோட்டோக்களை பார்க்கின்றோம், அவருடைய மெசேஜை நம்ம புத்தகங்களிலே படிக்கின்றோம். அப்போ அவர் அந்த இடத்துல செய்தி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். செய்தி கொடுக்கும்போது இவர் ஏதோ நாடகம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வின்சென்ட்டுங்கிறவர் உள்ளே போனார்னா அங்கே பாடல் நடந்து கொண்டு இருக்கின்றது. பாடல் நல்லா இருக்குது, பாடல் கேட்பதற்கு மிக அருமையாக இருக்கிறது, நல்லா இருக்குத. இவருக்கு நேரம் போகிறதே தெரில. கொஞ்ச நேரத்தில் தானே ஒரு நாற்காலி எடுத்து அதிலே அவர் அமர்ந்து விட்டார். அமர்ந்து விட்டு அவர் திருப்பியும் அந்த பாடலுக்குள்ளே தன்னை மறந்தவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற சிச்சுவேஷனில் டிஎல் மூடி அவர்கள் பிரசங்க மேடையில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கின்றார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பேசும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்களே பட்டாசு எப்படி ஒரு கொலவானம் தெரியுமா, கொலவானம் இப்படி கொம்பு மாதிரி இப்படி இருக்குது, கும்பம் மாதிரி இருக்கும், அதில் தீ இருக்கும் தெரியுமா, அதில் தீயை வச்ச பெரிய பத்தி வச்சுருப்பாங்க. தீ வச்சு அந்த பத்தி வச்சு அந்த நுனியில் தொட்டாச்சுன்னா அந்த திரி இருக்குல்ல, அந்த திரியில் தொட்டாச்சுன்னா எப்படி செய்யும், அப்படியே ஃபஸ்ட்டு நெருப்பாக உயரம் உச்சமாக எரியும், நமக்கே பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் சில பட்டாசு வெடிக்கவும் செய்யும். அதே மாதிரி இந்த டிஎல் மூடி அவங்க பேசும்போது இவருக்குள்ளே அது நெருப்பாக இருக்குது, நெருப்பு அப்படியே கொதிக்கிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி இவர் அந்த கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றார். அந்த வசனங்கள் பேச பேச கல்வாரி அன்பை சொல்ல டிஎல் மூடி அவர்கள் கல்வாரியுடைய அன்பை சொல்லுகிறார்கள். நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய், உனக்காக ஒருவர்
தன்னையே 3 உலகத்துக்கு நடுவாக, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தொங்கிக் கொண்டு இருக்கின்றார். உன்னை வாழ வைப்பதற்காக, இன்னும் ஒரு ராஜ்யத்தில் உன்னை கொண்டு சேர்ப்பதற்காக. நீ எங்கே போய்கொண்டு இருக்கின்றாய்? ஓ மகனே, நீ எங்கே போகின்றாய்? இன்றுதான வார்த்தைகள் கடந்து வருகின்றது. அது நெருப்பார்க்கிறது. இப்படி இருதயத்தை அப்படியே கவர்ந்து கொண்டன. இவரால் ஒன்றுமே செய்ய முடியலை. நினைக்க நம்ம நாளைக்கு ஊருக்கு போகணும், எண்ணமே மறந்துட்டு மீட்டிங் முடிஞ்சாலும் இவருக்குள்ள இந்த கர்த்தருடைய வார்த்தையானது வேகமாக அப்படியே எரிந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பாவங்களை உணர்கின்றார். நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கின்றேன், நான் இவ்வளோ பெரிய பாவியா, இப்படியே அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். குதிரை பந்தயத்தில், ரேஸில் நான் இவ்வளோ பணம் செலவழித்து கொண்டு இருக்கின்றேனே, என் குடும்பத்தை மறந்து இப்படி நான் இந்த ரேஸிலே என்னுடைய நாட்களை கழித்து கொண்டு இருக்கின்றேனே, என் பணமெல்லாம் வீணாக போய் கொண்டு இருக்கின்றதே, என் குடும்பத்தை கவனிக்க முடியவில்லையே. ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் அப்படி இருதயம் அனலாக மாறிவிட்டது என்று அவர் சொல்லுகின்றார். எல்லா ப்ரேயரும் எல்லாம் செய்து கொடுத்து முடித்த பிறகு, யாராவது நீங்கள் என்னிடத்தில் பேச வேண்டுமென்றால் நீங்கள் வரலாம், இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஒரு ஆல்டர் கால் கொடுக்காங்க. அந்த ஆல்டர் கால் கொடுத்த உடனே இவர் ஓடி போய் நிற்கிறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் டிஎல் மூடி அவர்கள் முழங்கால் படியிட்டார்களாம். எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க தெரியுமா அவங்க? டிஎல் மூடியை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு கேள்விப்பட்டீங்க தெரியல. நான் அநேக புத்தகங்களை பார்த்திருக்கின்றேன். அவர் அதிசயமானவர். அவருக்கு எப்பவுமே இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் காலை உணவு சாப்பிட்ட பிறகு கூட உடனே போய் யாருக்காவது இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும். அந்த அன்பு எப்படிப்பட்டது? ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொன்னார்? நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட வேண்டாம், ஜீவ விருட்சத்துங்க நீ சாப்பிடுங்க. அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தீர்க்காயுசோடு இருப்பீங்க, நீங்கள் என்னன்னைக்கு மறிக்கவே மாட்டீங்கன்னு சொன்னாங்கல்ல. எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? அதை சாப்பிடாமல் போயிட்டாங்களே. அது நீங்கள் நல்லா இருக்கலான்னு தானே சொன்னாங்க. அவங்க அதை சாப்பிடாம நன்மை தீமை அறியத்தக்கதை கனியை சாப்பிட்டதுனால தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தேவனுடைய இதை எப்படி இருந்திருக்கும்? இந்த ஆதாம் ஏவாள் இந்த கையினால் உண்டாக்கின, களிமண்ணால் உண்டாக்கின எல்லாவற்றையும் வாயினால் வார்த்தையினால் சொன்னேன். ஆனால் மனிதனை மட்டும் நான் கையினால் உருவாக்கினேன். என் பிள்ளை என்னை விட்டு போகிறானே, இந்த சாத்தான் ஏமாற்றி விட்டானே அப்படின்ட்டு எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி நம்ம பிள்ளை ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட நீ எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் ஒரு பொய் சொன்னால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் பொய் சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். நான் தப்பு பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது எங்கள் ஆலயத்தில் 7 மணிக்கு முடிஞ்சிரும் பார்த்துக்கோங்க. நான் என்ன செய்வேன், நிறைய கதை புஸ்தகம் படிப்பேன். அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க நாங்கள் அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே வெளியே வந்தவுடனே இந்த டீம்லாம் வந்துடுவாங்க. ஏன்னா ஒரே கதை தொடர்ச்சியான கதையாக இருக்கும். அப்போ அந்த தொடர்ச்சியான கதையை சொல்லணும்ல, அதுக்கு நேற்று என்ன முடிஞ்சுது, இன்றைக்கி என்ன படிச்சுட்டு வந்தேன் அதை சொல்லுவாங்க. அப்போ அந்த கதையை நான் சொல்லுவேன். சில சமயத்தில் இன்ட்ரெஸ்டாக போயிடும், எனக்கு வீடே மறந்துடும். நைட் ஆயிற்று, அப்போலாம் கை விளக்கு தான், தெருலைட்டும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. எல்லா வீட்லேயும் இவ்வளோகான ஒரு சிமினி விளக்கு தான் இருக்கும். சில வீடுகளில் வெளியே ஒரு அரிக்கன் லைட்னு ஒன்று தொங்க போட்டிருப்பாங்க. அதனால் தனியாக வரணும் வாலிப பிள்ளை. நான் இந்த கதை இண்டஸ்ட்ரியில் பேசினேன்னா கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, நான் அதுக்கு ஒரு நேரம் ஆகிட்டுன்னு பயந்து வீட்டுக்கு வரேன். இப்படிலாம் வாட்ச்லாம் கிடையாது, கோயிலெல்லாம் பெரிய கிளாக்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ எங்கள் தூத்துக்குடி சண்முகபுரத்தில் சென்ட் பீட்டர் சர்ச்சில் பார்த்திங்கன்னா பெரிய கிளாக்கு ரெட் கலரில் இருக்கும். எங்கேருந்து பார்த்தாலும் மணியை பார்த்துடலாம். அப்படிலாம் வச்சுருக்காங்க, நிறைய ஆலயங்களில் வச்சுருக்காங்க. மணி அடித்து வசனம் சொல்லும், எத்தனை மணின்னு சொல்லும். அப்படிலாம் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது, வாட்சும் இல்லை. நாம் என்ன செய்வேன், நான் நேராகிட்டுன்னு, ஐயோ நேராகிட்டே ஆட்களே இல்லைன்ட்டு ஓடி வீட்டுக்கு எங்கள் ஐயா ஒரு பெரிய கம்பு, இவ்வளோ பெரிய கம்பு, எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த கம்பை வச்சுக்கிட்டு எங்கள் ஐயா நிற்காங்க என்னை அடிக்கிறதுக்கு. எல்லாரும் வந்தாச்சு, கோயில் போய்ட்டு அம்மெல்லாம் வந்தாச்சு, நீ எதுக்கு இவ்வளவு நேரம் அடிக்க அப்படி வந்தாங்க. கடைசியில் எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து பின்வாசலுடைய தான் என்னை காப்பாற்றினாங்க. ஏன்னா அப்படி மறந்து ஆலயம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு தான் வரணும் கண்டிஷனாக இருப்பாங்க. இவர் என்ன செய்திருக்காரு, குதிரை பந்தயம், அந்த பந்தயம், இந்த பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு நாடக குழு இப்படியா அலைந்து கொண்டு இருந்திருக்கார். அன்னைக்கு
இவர் டிஎல் மூடி அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே மனமாற்றம் உண்டாயிற்று. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் அந்த டிஎல் மூடி அவங்க முழங்கால் படியிட்டு அவருக்காக ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ அவங்க கேட்ட கேள்வியை நான் சொல்கிறேன். டிஎல் மூடி கேட்ட கேள்விகள்: இவரிடம் மூடி அவர்கள் பக்கத்தில் முழங்கால் படியிட்டு, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்றும் உயிர்த்தார் என்றும் விசுவாசிக்கிறீர்களா அப்படி கேட்டாராம். அடுத்த கேள்வி: இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயபூர்வமாக துதித்து இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டாராம்மா. கேட்ட உடனே இந்த வின்சென்ட்டுங்கிறவங்க சொன்னாங்களாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய ஆன்மாவிலே நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக, எனக்கு இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, என்னுடைய இதயமே என் இயேசுவுக்கு தான், இந்த சரீரம் இயேசுவுக்கு தான், என்னுடைய எதிர்காலம் இயேசுவுக்கு தான், என் வாழ்க்கை முழுவதும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு எழுதியிருந்தார். ஆன்மாவிலே, இதயத்திலே, அந்த ஆன்மாவிலே உலகம் தரக்கூடாத தேவ சமாதான ஊற்று எடுத்ததான் உள்ளத்தின் நின்று பேரானந்தம் பொங்கி வழிச்சான். அவர் புது மனிதராக அந்த அறையை விட்டு வெளியே வந்தாராம். ஏனென்றால் இந்த கல்வாரி அன்பு தான். இந்த கல்வாரி அன்பு. இந்த மனிதன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான், குடும்பத்தை மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான், எப்பவும் குதிரை பந்தயத்திலே பணங்களை கட்டி விளையாடி கொண்டு இருந்தான். அந்த மனிதனை இயேசு தொட்டார். அவர் சிலுவையில் அழகும் இல்லை, அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க, அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க, பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிலுவை அறைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகர், சிறுமை அடைந்தவரா, நிந்தைகள் அடைந்தவரா, அவமானம் அடைந்தவரா, அவர் தொங்கின காட்சி இந்த வின்சென்ட் இருதயத்திலே பாய்ந்தது. தெளிவு பெற்றார், மனக்கண் திறக்கப்பட்டது. உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும், நான் இந்த இயேசுவுக்காய் வாழ்வேன். என்னுடைய புது வாழ்க்கை அவருக்கு கிடைத்ததான். கிடைத்த உடனே அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த அறையை விட்டு வெளியே வந்தார் என்று நான் அந்த இதில் வாசித்தேன். நீங்கள் ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ நீதி உண்டாகுவதற்கு இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். நம்ம நீதிமானாக மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். கொஞ்சம் நிறைய பேர் இந்த ஊழியத்தின் பாதையில் பார்த்துருக்கேன். சில பேர் அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, அதாவது வசனத்தை கேட்கும்போது சில விதைகள் பாதையில் விழும், சில கல்லில் விழும், சில முள்ளில் விழும், சிலது நல்ல நிலத்தில் விழும். நல்ல நிலத்தில் விழுந்தவங்கெல்லாம் வளர்ந்துருவாங்க. இவங்களுக்கு விழுந்த விதை இவங்க முள்ளுள்ள இடத்துல விழுந்திருக்காங்க. அப்போ உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் இல்லை உலகத்தினுடைய கவலைகள் இவங்களை நெருக்கும் போது இவங்க ஸ்ட்ராங்காக நிற்க முடியாமல் ஏசப்பாவுக்குள்ளே பின்வாங்கி தளர்ந்து போய் மீண்டுமாக வேறே மார்க்கத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும், நீங்கள் பின்வாங்கி இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்கள் வேறே மார்க்கத்துக்கு போய்விட்டீர்களானால் ஒரு நாள் நமக்காக சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஒருவர் இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிப்பார். அவர் நியாயம் விசாரிக்கும் போது ஆன்சர் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம 1000 போக்கு சொல்லிடலாம், ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிடலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருக்கு முன்பாக நிற்கும்போது நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அப்படியே புஸ்தகத்தை காட்டுவார், ஜீவ புஸ்தகம், இன்னும் வேறொரு புஸ்தகம், இவைகளெல்லாம் திறக்கப்படும். அங்கே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கதையை அங்கே எழுதி வச்சுருப்பாங்க.
அதனால தான் பாவம் செய்தால் உடனே மன்னிப்பு கேட்டுறணும். நினச்சிட்டு ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, பேசிட்டு ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க. என்றைக்குமே ஆண்டவரிடத்துல தவறுகள் செய்தாலும் உடனே மன்னிப்பு கேட்க மறக்கவே கூடாது. அவர் எப்படிப்பட்ட பாவியானாலும் நீங்கள் மனம் திரும்பி இனிமேல் செய்ய மாட்டேன் என்று வருகிறவர்களை ஏசப்பா அரவணைக்கக்கூடிய அந்த அப்படியே ஹார்ட்டு அப்படி அன்பு அப்படிப்பட்டது. நம்ம இருக்கோம் இந்த உலகத்தில், நம்மளுடைய நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ சீக்கிரம் மன்னிச்சிருவீங்களா? சீக்கிரம் மறந்துடுவீங்களா? சொல்லி காட்டாமலே இருப்பீங்களா? முடியலல்ல. ஆனால் ஏசப்பா பாருங்களேன், இந்த உலகத்தின் பாவத்தையே அவர் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறாரு. இன்னும் ஒரு பிடித்தமான ஒரு வசனம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்கிட்ட வா, தள்ளவே மாட்டார். நம்ம பிறந்து வளர்ந்த வீட்டில் கூட நம்ம ஏற்றுக்கொள்வார்களா? இப்போ நீங்கள் பிறந்து வளர்ந்து உங்களுக்கு அங்கே ஏஜ் அட்டன் பண்ணி, இல்லை நீங்கள் பையனாக இருந்தால் நீங்கள் அங்கே வாழ்ந்து நீங்கள் அங்கே திருமணமாகி அங்கே இருந்தாலும் திருப்பி நம்ம சில ஆண்டுகள் கழித்து நம்ம அந்த வீடுகளுக்கு போகும்போது நம்ம அங்கே ஏற்றுக்கொள்வார்களா? நம்ம சொல்லிக்கிட வேண்டிதான், எங்கள் ஐயா வீடு, நான் பிறந்த வீடு, நான் வாழ்ந்த வீடு, நான் வளர்ந்த வீடு, நான் கல்யாணம் முடிஞ்ச வீடு, நான் தூங்கி எந்திரிச்ச வீடுன்னு சொல்லிக்கிட வேண்டியதான். நம்மளை அங்கே உட்கார வச்சு நம்மளை யார் அங்கே சீராட்டுவா? கிடையாது. இந்த உலகமே அப்படியே தான். ஆனால் நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை பரலோக ராஜ்யம்தான். ஏசப்பாவுக்கு என்ன அப்படின்னா, அவருடைய ஹார்ட்டு, ஏசப்பாவுடைய அந்த இதயம் என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களை அரவணைக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அம்மாவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவங்க 80 வயசுக்கு மேலே தான் அவங்க இறந்தாங்க பார்த்துக்கோங்க. அவங்க இந்த சேரில் உட்கார்ந்து ஒரு பாப்பா எனக்கு இதை சொன்னான். அந்த அம்மாவுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய ஹேபிட் என்ன, அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, எப்போவுமே ஜெபத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய செர்வெண்ட் இருக்காங்க, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக அவங்க இருக்காங்க. அப்போ நான் அந்த பாப்பாட்ட கேட்டேன், இவங்க இவ்வளோ வயசு ஆகியும் அப்படியே தோல்லாம் சுருங்கி அப்படி இருந்தாலும் இவங்க ஒரு ஹாப்பியாக இருக்காங்களே, ஆனால் நல்ல வசதி வாழ்க்கையோடு இருக்காங்க, அவங்க ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிட்டாலுமே அவங்க இப்படி ஒரு கெத்தான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு பாப்பாட்ட நான் கேட்டேன். அப்போ அந்த பாப்பா சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்ற அந்த வசனத்தை அவர்கள் தங்கள் கைகளுக்குள்ளே வைத்திருப்பார்களாம். அவங்க சேரில் அதிகமாக இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்களாம் பார்த்துக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு அவங்க உட்கார்ந்துருந்தாலும் அவங்க கைக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதை அவர்கள் கைகளிலே வைத்து கொண்டது போல் அவர்கள் பேசுவார்களாம். ஒரு நாள் கூட அவங்க அவிசுவாசமாக பேசுனதே கிடையாதான். இந்த பொண்ணு எத்தனையோ காலம் வரைக்கும் அங்கே வாழ்ந்திருக்காங்க அவங்க கூட. ஆனாலும் அவங்க வாயில் இருந்து ஒரு நாள் கூட அவிசுவாசமான வார்த்தையை நான் கேட்டதே கிடையாது. அவங்க செர்வெண்ட்டுனாலும் சரி, அவங்க யார்கிட்ட, அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட, மருமக்கமார்கிட்டையோ அவங்களுடைய கணவர்கிட்டையோ எப்பவுமே அவங்க சிரித்த முகத்தோட, ஆண்டவர் இரக்கம் உள்ளவருங்க, அவர் ரொம்ப பாசமானவருங்க, அவர் ரொம்ப அன்புள்ளவருங்க, அப்படியே தான் சொல்லுவாங்களாம். அப்போ இந்த பொண்ணு சின்ன பிள்ளையா அப்படி இருக்கும்போதே 10th படித்து அப்படி இருக்கும்போது போல், அப்போ இந்த அம்மா இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் அது அன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு இதயமாக நான் கண்டேன். அந்த அம்மாவிடத்தில் நான் கண்டது அதுதான். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாப்பாவுக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்களாம் பிறந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு கவலையோடு கூட இந்த பொண்ணு பேசும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை அன்பு தான். அவர் நமக்கு சொல்கிறாரு, சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன்னை குணமாக்கி உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம பலவீனம் வரும்பொழுது பயந்து நடுங்கி பதஷ்டப்பட்டு டக்குன்னு போய் நம்ம இது என்ன, இந்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கலங்கக்கூடாது. நம்ம உடனே அந்த இரக்கமுள்ளவரை வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன். தாவீது ஒரு இடத்துல ஒரு சங்கீதம், அன்னைக்கு எங்கள் ஐயா கூட அந்த வசனத்தை கோயிலில் வாசித்தாங்க. கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். எனக்கு அன்னைக்கு ரொம்ப அந்த வார்த்தை டச்சிங்காக இருந்துச்சு பார்த்துக்கோங்க.
கர்த்தாவே அப்போ தாவீதும் ராஜாவாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு பலவீனம் இருந்திருக்கு. இந்த காலத்தில் மாதிரி பெரிய ஜிஹெச்சா இல்லைன்னா இப்போ நம்ம மதுரையில், மெட்ராஸில், தூத்துக்குடியில் பெரிய இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கேள்விப்படுறோம். அப்படிலாம் அந்த காலத்தில் இல்லை போல். ஏதோ வைத்தியர்கள் இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருந்துச்சு அப்படின்னா விசுவாச வாழ்க்கை தான். எசேக்கியாவை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த செய்தியில் என்ன, சும்மா அத்திப்பழ அடையை கொண்டு போட்டாங்க, சுகமாயிற்று. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை. நீ பிழைப்பாய், நான் உனக்கு ஆயுசுனால கூட்டி கொடுக்குறேன் என்ற வார்த்தை தான், அதை சொன்னது தான். அப்படியே தாவீது ராஜா கூட, ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்க, தேவனே என்னை குணமாக்கும், என்னை நீர் குணமாக்க என்று நான் கூப்பிட்டேன், என் தேவன் என்னை குணமாக்கினார், நீர் என்னை குணமாக்கினீர். இதுக்கு ஏன் நம்ம அப்படி செய்யக்கூடாது? அந்த இரக்கமுள்ள இருதயம் உள்ள இறைவன் இடத்துல உங்களுடைய மேட்டரை கொண்டு போங்க, பிள்ளைகளுடைய காரியமாக கொண்டு போங்க, கணவனுடைய காரியமாக கொண்டு போங்க, மனைவியுடைய காரியமாக தேவத்தை கொண்டு போங்க. நீங்கள் அன்பு இதயமாக இருங்க, டென்ஷனே ஆகாதீங்க. நமக்கு ஒருவர் இருக்கின்றார். நம்ம கை தூக்கி விட, நம்ம கீழே விழுந்தால் நம்ம அம்மா எப்படி நம்ம கை தூக்குவாங்க? எதுக்கு நம்ம பிள்ளைய, என்னுடைய பையங்களை 3 வயசு வரைக்கும் நான் இடுப்பிலே தான் கொண்டுட்டு போவேன். ஏன்னா கீழே விழுந்தா முட்டில் ஸ்க்ராட்ச் ஆயிரும், நம்ம பிள்ளைக்கு அது அசிங்கமாகிரும். நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு அந்த முழங்காலில் அது ஸ்க்ராட்ச் ஆயிருமே, கையில் இழைச்சிட்டுனா கோடு கிடக்குமே அப்படின்னு நினச்சிட்டு 3 வயசுக்கு பிறகுனா நம்ம பிள்ளை நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு ஆண்டோடைய கிருபையினால் 3 வயசு வரைக்கும் பெரிய பிள்ளைகளாக தலைக்கு மேலே இருந்தாலும் இடுப்பிலே தான் நான் கொண்டுக்கிட்டு போகணுன்னு நினைப்பேன். எதுக்குன்னா நம்ம பிள்ளை கீழே விழுந்தா அழகு போயிருமே, இழைச்சிருமே அப்படின்ட்டு. அப்போது ஒரு பொல்லாத பெற்றோர் நமக்கே இப்படி இருந்துச்சுன்னா ஏசப்பா நம்மளை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? நம்ம நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? நீங்கள் அழுதுகிட்டே இருக்கணும்னா நினைப்பாங்க. நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவதில் நம்ம சோர்ந்து போகின்றோம். நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போ இந்த ரோமர் 10:10 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீதி உண்டாக இருதயத்திலே, நான் வாசிக்கிறேன், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ நம்ம நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. எனக்கு ஒரு அக்கா எங்கள் ப்ரேயர் மீட்டிங்கே செய்து கொடுக்க வருவாங்க, எப்பாட்டு. அவங்க ஆரம்பத்திலேயே கல்வாரி அன்பை சொல்லாமல் ஜெபிக்கவே மாட்டாங்க. அவங்க ஜெபம் ஏறெடுக்கும் போதே கல்வாரி அன்பை நோக்கியே தான் அவங்க ஜெபம் இருக்கும். ஒரு வேடாவது அதில் வந்துடும் பார்த்துக்கோங்க. அப்போ நான் நினைப்பேன், அப்போ இவங்க வீட்டுக்குள்ளேயுமே கல்வாரியே தான் இவங்க ரொம்ப நினைப்பாங்க போல் அப்படின்ட்டு. அருமையானவர்களே, அப்பவும் நம்ம அந்த கல்வாரி அன்புக்கு நேராக நம்ம போயிடணும். சிலுவையை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. எனக்காக ஒருவர் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டார். அப்போ நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் இருதயம் பதஷ்டப்படாது, தைரியமாக போகணும். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்க கடவும். அந்த கிருபாசனத்துக்கிட்ட யாரும் போக முடியாது. ஆனால் திரைச்சீலை மேலிருந்து கீழாக என்றைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்ததோ அன்றைக்கே சொல்லிட்டாரு, ஓடிவான் என்னுடைய சமூகத்துக்கு ஓடிவா என்று கர்த்தர் அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும், எந்த ஒரு பலவீனத்திலும், எந்த மனசோடியிலும், பிள்ளைங்களால் கஷ்டப்படுறீங்களா, குழந்தைங்களால் கஷ்டப்படுறீங்களா, இல்லை யாராலையும் நீங்கள் துன்பப்படுறீங்களா, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு ரொம்ப பலவீனமா, எத்தனை பிரச்சனை எனக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, அருமையானவரே எல்லாம் சரியாயிரும். ஏசப்பாவை நோக்கி மட்டும் நம்ம பார்க்க வேண்டும். அவரே நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்து நம்மை தூக்கி விடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார், போதுமானவராக இருக்கின்றார். இந்த ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கப்பட்டும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இதயத்திலே மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசுவை நீங்கள் மன்னிக்க வேண்டும். எதுக்காக? நீதி உண்டாக, நான் நீதிமானாக நான் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். வாயினால் மட்டும் அல்ல, இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் கொஞ்சம் ஸ்தோத்திரப்பா, நன்றிப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா, தாங்க முடியலப்பான்னு சொல்லிடுங்க. உடனே ஸ்பாட்டில் இந்த பிரச்சனை மறைஞ்சிரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் காண்கிறவர், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறார். அடுத்து சொல்கிறாரு, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நமக்கு ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பு இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ரட்சிப்புக்கு சொல்லணும், ஆண்டவரே நீர் என் பாவங்களை மன்னித்தரலும், என்னை பரிசுத்தப்படுத்திடலும், நான் உம்முடைய பிள்ளையாக ஜீவிக்க வேண்டும். இந்த பூமியில் அமைதியான வாழ்க்கை, ஆறுதலான வாழ்க்கை, பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ
தேவனை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம அவரை நோக்கி கேட்கும்போது கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அதான் அந்த வசனத்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆண்டவரே, நீதி உண்டாக நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் அறிக்கை செய்கிறேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். நெருக்கத்தில் கூப்பிடணும்னு நினைங்க, பாட்டு படிக்கணும்னு நினைங்க, புஸ்தகத்தை எடுத்து பாட்டு படிங்க, அவரை நல்லா துதிங்க, ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமாக இருங்க, அவரை மட்டும் விட்டு விடாதீங்க. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பாடலை மீண்டும் பாடி நம்ம ஜெபித்து முடிப்போம். அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. எங்களுக்காக நீர் கல்வாரியிலே ஆண்டவரே சிறுமை அடைந்து தொங்கினீர். உங்களுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. எங்களை ரட்சிப்பதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியுப்பா. இந்த செய்தியை கேட்டு உங்களை நோக்கி ஜெபிக்கின்றார்கள். ஜெபம் என்ற உடனே அவர்கள் கண்களை மூடி ஜெபிக்கிறார்கள். நீர் இவர்களை ஆசீர்வதி, இவர்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, இவங்க ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இவங்க குடும்பங்களை ரட்சிங்கப்பா. குடிவெறியினால் பாதிக்கப்பட்ட சகோதரனை ரட்சியும் ஆண்டவரே. போதை பொருளிலே கிடக்கிற மகனை ரட்சிங்க ஆண்டவரே. விபசாரத்தில் அடுத்தவன் மனைவியை, அடுத்தவன் கணவனை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே. கோல் சொல்கிறவங்களை ரட்சிங்க ஆண்டவரே. பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறவங்களை ரட்சிங்க ஆண்டவரே. எனக்குள்ளது மட்டும் போதும் அப்படின்னு இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. யாரையும் தூற்றி திரியக்கூடாது, குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது, சமாதானமாக இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். அப்படிப்பட்ட அன்பை எங்களுக்கு தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே சமாதானம் கொடுங்க. வாலிப பிள்ளைகள் நன்கு படிக்க, 10th +1 +2 காலேஜ் நீட்டு எல்லாம் நல்லா படிக்க கிருபை செய்யுங்க. திருமண காரியங்களை நடத்தி கொடுங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க ராஜா. குழந்தை பாக்கியத்தை கட்டளிடுங்க ராஜா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. பூரண வயசை கொடுங்க ராஜா. சமாதானத்தை கட்டிடுங்க ராஜா. உமக்கே நன்றி பா, ஸ்தோத்திரம். உங்களை தாழ்த்துகிறோம். இந்த கிராஸ் டிவி அவனுடைய ஊழியத்தையும் இங்கே வேலை செய்கிற அனைத்து கண்மணி பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று, திருமண நாட்கள் பிறந்த நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.